இங்க ஒரு வயசான பணக்காரன் ஒரு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப எல்லாரும் முன்னாடியும் அவங்க குடும்ப சொத்தான ஒரு பழமையான கத்திய அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறா. அது மட்டும் இல்லாம அவன் சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்டே தரப்போறதா சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அவன் பையன் உட்பட அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அவன் உயிர்ல சைன் பண்ண போறப்ப திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிருது. அடுத்த நிமிஷமே கன் ஃபயர் பண்ற சத்தம் கேட்டு மறுபடியும் பவர் வந்துருது. பார்த்தா அந்த பழமையான கத்தியாலேயே அந்த பணக்காரனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அப்ப கேப்டனோட கையில கன் இருக்கத பார்த்துட்டு எல்லாரும் அவரை சந்தேகப்படுறாங்க. ஆனா அவர் அந்த பணக்காரன் பக்கத்துல யாரோ போறது மாதிரி இருக்கவும் தான் ஃபயர் பண்ணன்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பணக்காரனோட பையன் அவன் அப்பாவை கூட பார்க்காம அவன் அந்த உயில்ல சைன் பண்ணிருக்கானு செக் பண்றான். லக்கிலி அவன் சைன் பண்றதுக்கு முன்னாடியே அவனை கொன்னு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த டிடெக்டிவ் கரைக்கு போனதுமே லோக்கல் போலீஸ் இதை பார்த்துப்பாங்கன்னு எல்லாரையும் ரூமுக்கு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறமா டிடெக்டிவும் அவன் ஒய்ஃபும் அந்த பணக்காரனோட பையன் தான் சொத்துக்க அவனை கொலை பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கன் ஃபயர் பண்ற சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க சந்தேகப்பட்ட அந்த பணக்காரனோட பையனையே யாரோ கொலை பண்ணிருக்காங்க.